ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2016 ஒரு பாலிஷ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான கில்லர். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஊருக்குள்ள பெண்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட, இதுக்கு காரணம் நான் தான், முடிஞ்சா பிடிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கே சவால் விடுற சைக்கோ கில்லர் ஒரு பக்கம். இந்த சைக்கோ கில்லரை எப்படியாவது சுத்து போட்டு பிடிச்சி ஆகணுங்க அப்படின்னு சொல்லி களத்தில் இறக்கி விடப்படுற டிடெக்டிவான படத்துடைய கதாநாயகன் இன்னொரு பக்கம். கடைசியாக இந்த சைக்கோ கில்லரை இவர் பிடிச்சாரா? இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஜானஸ். இவர் பேசிக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப திறமையான ஒரு டிடெக்டிவ். படத்துடைய கதைக்கிழமை 1970களில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கப்படுது. அந்த டைமில் இன்றைக்கி இருக்கிற எந்த டெக்னாலஜி, இந்த அறிவியல் முன்னேற்றம், அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டமாகத்தான் நமக்கு காமிக்கப்படுது கதையை. இப்போது ஊருக்குள்ளே வரிசைக்கு பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. சரி, இளம் பெண்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 16 வயசு பொண்ணுலேருந்து 56 வயசு மதிக்கத்தக்க ஆளுங்க வரைக்க எல்லாத்தையும் கொல்றான். ஆனால் பொண்ணுங்களை மட்டும்தான் கொல்றான் அந்த சைக்கோ கில்லர். இதில் போலீஸுக்கு என்னென்னவோ இவங்க துப்பறிஞ்சு எப்படியாவது அந்த குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்க நினைச்சோம். இவங்களால கொஞ்சம் கூட முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த கொலை நடந்த இடத்துலையுமே, அந்த கிரைம் ஸ்பாட்லையுமே எந்த ஒரு தடயமே அவன் விட்டுட்டு போகலை. அவன் க்ளவுஸ் போட்டு தான் கொலை பண்ணுறான். அதனால தான் அவனுடைய கைரேகைகள் எங்கேயுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது போலீஸுக்கு தெளிவாக தெரியுது. இப்படி ஒரு தருணத்தில் வரிசைக்கு ஒரு பெண்களாக கொலை செய்யப்படுறாங்க. போலீஸு அந்த இழுத்து பறித்து கேஸை தள்ளிக்கிட்டே போகுது. ஆனால் ஊரில் இருக்கிற முக்கியமான ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியுடைய சொந்தக்கார பொண்ணு ஒன்று இதே மாதிரி கொலை செய்யப்படுறா கொடூரமாக. இப்போ இது பயங்கரமாக மீடியாலெல்லாம் போகுது. அப்போ இது பரபரப்பாக ஆகுது. ஊர் ஃபுல்லாக இதையே பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு அரசியல்வாதியுடைய சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணுக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா ஏழை பாலைகள் நம்மளுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டாக்கு போகுது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாகவே அந்த அரசியல்வாதி, இங்கே பாரு, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. இது என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிறனால நான் சொல்லலை. இது என்னுடைய கேரியருக்கே வேறு விதமான பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும். அதனால தயவு செஞ்சு இந்த சைக்கோ கில்லர் யார் அப்படிங்கிறத இமீடியட்டாக கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறார். இப்போ கடைசியாக நம்மளுடைய கதாநாயகன், நான் சொன்ன டிடெக்டிவாக இருக்காருன்னு, அவரை களத்தில் இறக்கி விடுறாங்க. இப்போ அவர் களத்தில் இறங்கினதுக்கப்புறமே ஒரு பெண் கொலை செய்யப்படுறா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த கிரைம் ஸ்பாட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இறந்து கிடக்கிற அந்த பொண்ணுடைய சடலத்தை சுற்றி எந்த விதமான தடயமே கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடைக்கல. போலீஸுக்கு கிடைச்சது ஒரே ஒரு தடயம் தான். அது என்ன அப்படின்னா ஒரு பூட்ஸு, அதாவது இந்த ஷூவுடைய மார்க்கு. அந்த ஷூ 42 சைஸை சேர்ந்த ஒரு ஷூ அப்படிங்கிறது மட்டும்தான் போலீஸுக்கு தெரியுது. அப்போ மொத்தமாக இவங்க கிட்ட இருக்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷனை, எங்கள் கொலகாரன் 42 சைஸ் இருக்க பூட்ஸை போட்டு தான் வர்றான் அப்படிங்கிறத தவிர இவங்களுக்கு வேறு எந்த விதமான விஷயமே இல்லை. இதில் இன்னொரு அடிஷ்னல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அந்த கொலகாரன் நான் 30 பெண்களை கொலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத போலீஸுக்கு முதல்ல ஒரு லெட்டரை போட்டு சொல்லிடுறான். இதில் முதல்ல லெட்டர் போட்டாலும் பரவாயில்ல, ஒரு 3 பொண்ணுங்க 4 பொண்ணுங்க கொலை பண்ணப்பட்டதுக்கப்புறம் பாருங்கள், இது வரைக்கும் நான் 4 பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கேன், 5 பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி 50 அப்படின்னு சொல்லி போட்டு லெட்டர் அனுப்புகிறான். அதாவது 5 பேரை கொலை பண்ணி இது வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு தடவை கூட நீங்கள் என்னை சேஸ் பண்ணி பிடிக்கல, அதனால நீங்கள் 0 அப்படிங்கிற மாதிரி போட்டு போலீஸுக்கு அனுப்புகிறான். இது மிகப்பெரிய எரிச்சல் அவங்களுக்கு கிளப்புது. எப்படியாவது இவனை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக இறங்க அப்படின்னு சொல்லி கதாநாயகனுக்கும் மேலிடத்துல இருந்து மிகப்பெரிய ப்ரெஷர். இதுக்கப்புறம் இறுதியாக இந்த சைக்கோ கொலைகாரன் யார் அப்படிங்கிறத நம்ம கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதைக்களம். அதாவது பெண்கள் மட்டும்தான் கொலை செய்யப்படுறாங்க, அதுவும் இரவு நேரத்தில் தான் கொலை செய்யப்படுறாங்க. அந்த குற்றவாளி யாருங்கிறத எவ்வளவோ ஸ்கெட்ச் போட்டு போலீஸ் சுற்றியும் அவனை பிடிக்க முடியல அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யம். இதில் அதே மாதிரி கதாநாயகன் கடைசி வரைக்கும் துரத்திட்டு போய் எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு தடவையும் கடைசியில் அந்த ஆள் யார் அப்படின்னு தெரியாமல் போகிற அந்த விஷயம். இதை பார்க்கும்போது 2003 சவுத் கொரியன் படமாக, ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான மெமரிஸ் ஆஃப் மர்டர் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் அது. அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட இதே கதை தான். அதனால இந்த படம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு படம் தான். ஒரே ஒரு வித்தியாசம் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு இன்டர்வல்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி முதல் 2 மணி நேரம் இந்த படம் போடுது. இதில் 1 மணி நேரம் பரபரப்புடைய உச்சியில் போகும். ஸ்டார்டிங்லேருந்து அந்த அளவுக்கு தீயாக பறக்கும் படம்.
செகண்ட் ஹாஃபில் பல விஷயங்களை நம்மளை யோசிக்க விட்டுருப்பாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி கதைக்களம் 1970 நடக்குது. அப்போ எந்த விதமான டெக்னாலஜியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது போலீஸ் எப்படி ஒரு குற்றத்தை துப்பு துளக்குது? ஒரு விஷயம் நடந்ததுன்னா இது குற்றவாளி யாருங்கிறத எப்படி அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க? ஒரு குற்றவாளின்னு ஒரு நபரை பிடிச்சிட்டா எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க? கடைசியாக அந்த குற்றவாளியுடைய நிலைமை என்ன? இது எல்லாத்தையும் நமக்கு காமிக்கப்படுது இந்த படத்தில். அந்த விஷயத்தில் நமக்கு பல விஷயங்கள், ஒரு க்ரைம் த்ரில்லர் மட்டும் இல்லாமல் எமோஷனலாகவும் சில விஷயங்கள் நம்ம மனசில் படுது. அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டாக இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, எல்லாரும் அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தில் 2 கதாபாத்திரங்கள் இருக்குது. ஒன்று நம்ம கதாநாயகன், இன்னொன்று இந்த படத்தில் இருக்க வில்லன். இந்த கதாநாயகனை எப்படிப்பட்ட ஒரு நபராக காமிச்சு கடைசி எப்படி மாற்றுவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரியே இந்த படத்தில் வில்லனை எப்படி காமிப்பாங்க, கடைசியாக எப்படி மாற்றுவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நான் டீட்டெயில்டாக இங்கே சொன்னேன் அப்படின்னா அந்த கதையுடைய மொத்த சுவாரஸ்யமும் இங்கே உடஞ்சிரும். இந்த 2 பேருடைய கதாபாத்திரங்கள் அது எப்படி மாறுதுங்கிற அதை போர்ட்ரே பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அவங்க. அதை படம் பாருங்கள். இந்த படம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ ட்ராமாவாக மாறிடும். இருந்தாலும் கடைசி வரைக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் உட்காந்து பாருங்கள். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதைக்களத்தை கொண்ட ஒரு படம் இது. கேரக்டர்ஸ் எல்லாம் முதல்ல கிளியராக டிஃபைன் பண்ணி பக்காவாக எழுதிட்டாங்க. அது அந்தளவுக்கு அற்புதமாக ஸ்க்ரீனில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய மியூசிக் அவ்வளவு பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கார் படத்துடைய மியூசிக் டைரக்டரு. குறிப்பாக இந்த படத்தில் இந்த ட்ரம்ஸுங்கிற விஷயம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்களோ நானோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படிச்சுட்டுலாம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா மியூசிக்னா என்ன, கிலோ எவ்வளோ சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட ஒரு விஷயம் பார்க்கும்போதே ஸ்க்ரீனில் மைண்டில் வரும். ஹீரோ எப்பெல்லாம் சார் ஒரு கொலை நடந்துருச்சு நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுதோ, உடனே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே கிளம்பி போகிறாரோ, அப்போ எல்லாருமே ரஜினி சார் மாதிரி ஃபோர்ஸாக ஸ்டைலாக பயங்கர வேகமாக ஒரு நடந்து போவார். அவர் நடந்து போகிற எல்லா சீன்ஸ்லேயும் ஒரு ட்ரம்ஸ் ஒன்று வாசிப்பாங்க, செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் அந்த ட்ரம்ஸ் அந்த பீஸை, அந்த காட்சியை வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் படத்துடைய ஓவரால் மியூசிக்கே. நாலாவது, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்களம் அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம், ரொம்ப சூப்பராக க்ரைம் த்ரில்லர் ரசிகர்கள், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த கதை பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட படம் இது. அவங்க யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு அட்டம் பண்ணாதீங்க. இந்த படம் ஆக்சுவலி ஒரு ஃபேஸ்புக் லிங்க்கில் நான் பார்த்தேன். அந்த ஃபேஸ்புக் லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். வேணும்னா அதில் இருந்து இந்த படத்தை ஃபேஸ்புக் வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு டவுன்லோடர் மூலமாக இந்த படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது எம்எக்ஸ் பிளேயரில் போட்டு சப்டைட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயரில் பக்காவான சப்டைட்டில் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஒரே ஒரு விஷயம், சிங்க்ரனைசேஷன் கொஞ்சம் ஒரு 4-5 செகண்ட் தள்ளி வருது. அதை மட்டும் சிங்க்ரனைஸ் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த படம். சப்டைட்டில்ஸோட பக்காவாக தான் ப்ளே பண்ணுது. தைரியமாக பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.